மேஷம். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உங்களின் வேகம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் துணிச்சலாக இறங்குவீர்கள். பழைய நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை தரும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட தடைகள் விலகும். ரிஷபம். தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் செலவுகள் ஏற்படலாம். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். சுப செலவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட இன்னல்கள் குறையும். மிதுனம். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை பெருக்குவீர்கள். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி வர செல்வ செழிப்பு உண்டாகும். கடகம். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களின் திறமைக்கு மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும். அரசு வழி காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். சிம்மம். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தையார் வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். பாக்கியங்கள் பெருகும் நாள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர ஆற்றல் கூடும். கன்னி. சந்திராஷ்டமம் முடிந்து நிம்மதி கிடைக்கும் நாள். உங்களின் கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு பெருமாளை வணங்கி வர நற்பலன்கள் கூடும்.